Hi friends, நான் தான் வச்சிருந்தேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் Windows 10 வந்து பூட் பண்ணி பென்ட்ரைவ் வந்து லேப்டாப் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை ஆஃப் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் கீ Alt F12 ஓகேவா. அடுத்தனா பூட்டபிள் மெனு வரும் ஓகேங்களா. கவர்மெண்ட் லேப்டாப் இது E4125 பூட்டபிள் மெனு வந்தோடனே இதில் என்ன பென்ட்ரைவோ செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க ஓகேங்களா. ஓகே பண்ணிங்கன்னா பூட்டபிளாக நமக்கு வந்து மாறிட்டு இன்ஸ்டாலேஷன் வரைக்கும் போயிடும் ஓகேங்களா. ஓகே வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லணும் பாருங்கள். Windows 10 இன்ஸ்டாலேஷனு சிம்பிள் மெத்தட் தான் பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும்னா அந்த லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் பண்ணுறோம்னா சேஞ்ச் பண்ணிங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே இந்தமாதிரி கேட்கும். இதில் இன்ஸ்டால் நவ் கொடுங்க. இன்ஸ்டால் நவ் கொடுத்தோன்னே லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். ஓகே இதில் வந்து Windows 10 ப்ரோ 64 பிட்டு 86 பிட்னு இருக்குது. 32 பிட்டு தான் 86 சொல்லுவோம். நமக்கு 64 வேணுன்றதா 64 கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. உங்களுக்கு என்ன OS வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. 32 வேணாலும் 64 பிட் எனக்கு இது 2 பார்ட்டிஷனாக இருக்கனால ப்ரோ கொடுத்துறேன். 64 கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே இந்தமாரி கேட்கும். இதில் வந்து டிக் பாக்ஸ் ஓகே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா கஸ்டம்ஸர்னு இருக்குல்ல அதை கீழே இருக்குது அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா நம்மளோட டெஸ்க்டாப்போடைய பார்ட்டிஷன் ஃபுல்லாக காட்டும். அதை கிளிக் பண்ணி ஃபார்மேட் கொடுங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டிஷன் மட்டும் ஃபார்மேட் பண்ணுங்கள். மீதி ரெண்டும் டேட்டா சேவ் பண்ணியிருந்தால் அது அப்படியே சேவில் இருக்கும். ஃபஸ்ட்டு மட்டும் கிளியர் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறது மட்டும் போயிடும் ஓகேங்களா. எக்காரணத்தை கொண்டும் மற்றது எதுவும் டெலீட் பண்ணாமல் அந்த சிங்கிள் சிஸ்டம்னு இருக்குல்ல அதை மட்டும் ஃபார்மேட் பண்ணிவிட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அந்த பார்ட்டிஷன் மட்டும் ஃபார்மேட் ஆகிடும். அதில் தான் OS இன்ஸ்டால் ஆகும் ஓகேங்களா. இவ்வளோ தான் ப்ரொசீஜரு. இதை பண்ணவனே இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஒரு 10 மினிட்ஸில் ஒரு 50 மினிட்ஸ் ஆகும் ஓகேங்களா. OS வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. இப்போ நம்ம என்ன இதில் போட்டணுமோ ஒரு லேப்டாப்பில் பிசிலையும் இதே மெத்தட் தான், வேறு எதுலேயும் கிடையாது ஓகேங்களா. லேப்டாப்பு பிசி எல்லாத்துலேயும் இதே சேம் மெத்தட் தான். என்ன பயாஸில் மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நம்ம வந்து பயாஸ் ஆர்டர் வைஸில் கொடுத்து பூட் மெனுலேயே கொடுத்து அப்படியே செலக்ட் பண்ணிட்டோம், வேறு ஒன்றும் இல்லை. இது கொஞ்சம் டைம் ஆகும். அதை நான் வந்து ஸ்பீட் ஓட்டியிருப்பேன் டைம் குயிக்காக முடிக்கணுன்றதுக்காக ஓகேங்களா. ஏன்னா ரொம்ப நாள் லென்த்தாக போனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இதாகிடும். அதனால் வந்து டைம் வந்து ப்ரீஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் லைட்டாக ஸ்பீட் ஓட்டியிருக்கும் ஓகேங்களா வீடியோவில் ஃபுல்லாக. அதனால் நீங்கள் எதுவும் பென்ட்ரைவ் ஆட்டாமல் சிஸ்டமும் ஆஃப் ஆகாமல் பார்த்துக்குங்க ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் ஓகேங்களா. ஓகே 100% ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இன்ஸ்டாலேஷனு இது எல்லாமே ஃபினிஷ் ஆகணும். அடுத்தது ஒரு அதுவும் இன்ஸ்டாலேஷன் ஓகே ஆனவனே ஓகே இன்ஸ்டாலேஷன் ஆகிருக்கு. கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்களா. கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஃபினிஷிங். இது வந்து அப்போ வந்து இன்ஸ்டாலேஷன் ஆகும்போது நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீபூட் கேட்கும் பாருங்கள். இப்போ ஓகே ரீபூட் கேட்குது பார்த்தீங்களா. இந்த ரீபூட் அப்போ பென்ட்ரைவ் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. ரீபூட் ஆகும்போது ஆஃப் ஆகி ஆன் ஆகும். இப்போ வந்து நம்ம பென்ட்ரைவ் வந்து ரிமூவ் பண்ணிடணும். பென்ட்ரைவ் அதிலே இருந்துன்னா நமக்கு ரிட்டனு பூட்டபிள்லே போகும். அந்த OS பூட் பண்ணுற இதுக்கே போகும் ஃபஸ்ட்லேருந்தே. நம்ம பென்ட்ரைவ் வந்து ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா நார்மலாக OS வந்து இன்ஸ்டால் ஆகும் ஓகேங்களா. பிடிங்கிட்டா என்ன கரெக்ட் ஆகிடுமான்னு பார்க்கணும்னா எதுவும் பண்ண வேணாம். அதுமாரி இந்த லெவலுக்கு வந்துட்டாலே நம்ம வந்து பென்ட்ரைவ் வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ஓகேங்களா. எந்த பிரச்சனையும் ஆகாது, எந்த ஃபைல்ஸும் எதுவும் மிஸ் ஆகாது. OS வந்து கரெக்டாக பூட்டபிள் ஆகும் சரிங்களா. கெட்டிங் டிவைஸ் த ரெடி ஓகேங்களா. லோட் ஆகின்னு இருக்குது. இது ஒரு 100% வரும். சிம்பிள் மெத்தட் தான். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் இவ்வளோ தான் OS போடுறது. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.
ஓகே, கெட் ரெடி ஆனோடனே திரும்பி ஆஃப் ஆகி தான் திரும்பி வரும். எதுவும் பயப்பட வேணாம். ஒரு 2-3 டைம் வந்து ஆஃப் ஆகி ஆன் ஆகும். ஓகேங்களா, ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன பிறகு கூட நம்மளோட லேப்டாப்பும் சரி, சார்ஜ் இல்லைனா சார்ஜ் போட்டுங்க, எக்காரணத்தை கொண்டும் ஆஃப் ஆகிடாத அளவுக்கு பார்த்துக்குங்க. ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்துச்சு. இதில் வந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ண சொல்லி தான் வந்து வேணான்னு சொல்லிட்டு ஸ்கிப் திஸ் ஸ்டெப்னு இருக்குல்ல, அதை வந்து ஸ்கிப் கொடுத்துருங்க. ஸ்கிப் கொடுத்துட்டு இந்தாண்டு இருக்குத யூஸ் எக்ஸ்ப்ரெஸ் செட்டிங்ஸ்னுங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணினா ஒரு ஜஸ்ட் வெயிட் மினிட்னு சொல்லிட்டு கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். லோடாகி ஓப்பன் பண்ணோடனே நமக்கு வந்து என்ன மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இதில் வந்து அக்கௌண்ட் நேம்னா யூசர் நேமு, அந்த பிசி நேமு இதில் கொடுக்குறதா நம்மளோட பிசி நேம். ஓகேங்களா, என்ன நேம் வேணுமோ அதை வந்து கொடுத்துக்குங்க. என்னோடய நேம் வந்து நான் கொடுத்துக்கிறேன். நேம் கொடுத்துட்டு கீழே பாஸ்வேர்டெலாம் இருக்குல்ல, இது வந்து பாஸ்வேர்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாஸ்வேர்டு வந்து வேணும்னா செட் பண்ணிக்கலாம், வேணான்னா அதை எம்டியாக விட்டுட்டு யூசர் பிசி நேம் மட்டும் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஓகேங்களா, பாஸ்வேர்டு வேணும்னா செட் பண்ணுங்கள், வேணான்னா அப்படியே எம்டியாக விட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. பிசி நேம் மட்டும் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே திரும்பி லோடாகும். லோடாகி ஓகே, லோடாகிடுச்சு. அடுத்தது இது ஒரு 2 செகண்ட் போகும். என்னென்ன ப்ராசஸிங்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே காமிச்சிட்டு ஃபைனலாக ஃபினிஷ் ஆகிடும். ஓகேங்களா, திஸ் ஒன்ட் டேக் லாங். அடுத்தது ஸ்டார்ட் ரெடின்னு வரும்னு நினைக்கிறேன். அந்த அப்ளிகேஷன்லாம் இன்ஸ்டால் ஆகும், வேறு ஒன்றும் இல்லை. அந்த செட்டிங்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சிங்களா. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ஓஎஸ் போட்டாச்சு. ஓஎஸ் போட்டதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் எதுவுமே இருக்காது. நம்ம அதை எப்படி வர வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ரைட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ப்ரின்லேஷன் லாஸ்ட் இருக்குல்ல, அதை வந்து கொடுங்க. அதை கொடுத்துட்டு இந்தாண்ட சைடில் பார்த்தீங்கன்னா தீம்ஸ்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். தீம்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணினா டெஸ்க்டாப் ஐகான் செட்டிங்ஸ் அப்படி இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்துங்க. எனக்கு கம்ப்யூட்டர் மட்டும் தான் தேவையானதெல்லாம் டிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துங்க. கம்ப்யூட்டர் வேணுன்னா மட்டும் அதை கொடுத்துக்கிறேன். யூசர் இது எல்லாம் எது தேவையோ அதை மட்டும் கிளிக் பண்ணிங்க. எனக்கு கம்ப்யூட்டர் மட்டும் வேணுன்றதால கம்ப்யூட்டர் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா, அதே பாருங்கள் கூட இருக்க பெல் ஐக்கனையும் ஒரு கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.